வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எத்தனையாவது எத்தனையாவது பாருங்க, நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய டைம் எத்தனையாவதுங்கிறத யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, வரிசையில எத்தனையாவது நிக்கிற நீ உங்க வீட்டுல எத்தனாவது டோக்கன் உனக்கு கிடைச்சிருக்கு, இது எத்தனாவது டிரான்ஸ்ஃபர், இது எத்தனாவது அனிவர்சரி, இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம இந்த எத்தனையாவது யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை தெளிவா இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ ஆன் ப்ரிமயர் மோட், பாருங்க வீடியோ கீழே ப்ரிமயர் அப்படின்னு ரெட் கலர் டாட்ல இருந்ததுன்னா யூ கேன் சேட் வித் மீ ஆன் லைவ் மோட். ஓகே, உங்களோட சேட் பாக்ஸ்ல லைட்டா இடது பக்கம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா லைவ் சேட் ஷோ ஆகும். அதுல யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட். ஓகே, தென் ஐ வில் ஆன்சர் யூ இமீடியட்லி. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எத்தனையாவது அப்படிங்கறத 3 விதமா பார்க்கலாம். ஒன்னு ஆர்டினல் நம்பர். ஓகே, ஆர்டினல் நம்பர். நம்பர் 2, which கூட ஒரு நவுன் ஆட் பண்ணி நீங்க இந்த எத்தனையாவது அப்படிங்கறத கேட்கலாம். தேர்ட் ஒன் வாட் நம்பர். ஓகே, வாட் நம்பர். அப்ப நீங்க இந்த மூணையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டினல் நம்பர், which பிளஸ் ஒரு நவுன், தென் வாட் நம்பர். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆர்டினல் நம்பரும் வாட் நம்பர் இது ரெண்டுமே அதிக அளவு புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை, சரிங்களா? இந்த விச் பிளஸ் நவுன் இருக்கு இல்லையா, ஸோ இது 80% ஆஃப் பீப்புள் இந்த எத்தனையாவது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா விச் பிளஸ் நவுன்ல இருக்கட்டும். பட் மூணையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் டு யுவர் ஓப்பனன்ட், ரைட்? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எத்தனையாவதுக்கு நான் இப்ப சொன்ன இந்த மூணுக்கும் ஒரே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டினல் நம்பர் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த ஆர்டினல் நம்பர் ஆஃப் யுவர் பர்த்டே செலிப்ரேட்டிங் திஸ் இயர்? வாட் இஸ் த ஆர்டினல் நம்பர் ஆஃப் யுவர் பர்த்டே செலிப்ரேட்டிங் திஸ் இயர்? இந்த வருஷம் நீ எத்தனையாவது பிறந்தநாள் கொண்டாட போற? சரிங்களா, எத்தனாவது பிறந்த நாள். அடுத்து விச் பிளஸ் நவுனுக்கு பார்க்கலாம். which birthday, நான் which கூட உங்களை நவுன் ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ which birthday நம்மளோட கொஸ்டின் எதை டார்கெட் பண்ணுதோ அதை தான் நீங்க கொடுக்கணும். which birthday do you celebrate this year? which birthday do you celebrate this year? இந்த வருஷம் உனக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? ஓகே, அதே போல வாட் நம்பருக்கு பாருங்க. வாட் நம்பர் பர்த்டே, வாட் நம்பர் பர்த்டே, நீங்க வாட் பர்த்டேன்னு போடக்கூடாது. வாட் நம்பர் பர்த்டே ஆர் யூ செலிப்ரேட்டிங் திஸ் இயர்? ஓகே, what number birthday are you celebrating this year? இது மூணு கொஸ்டினுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. நீங்க எத்தனையாவது பிறந்தநாள் கொண்டாட போறீங்க அப்படின்னு சொல்றதுதான். கொண்டாட போறீங்க, கொண்டாடுறீங்க, ஸோ அப்படி எல்லாமே எதை தான் மீன் பண்ணுது? இந்த எத்தனையாவது அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. ஸோ இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பட் ஃபோக்கஸ் ஆன் விச் பிளஸ் நவுன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எத்தனாவது டோக்கன் உனக்கு கிடைச்சிருக்கு? எத்தனாவது டோக்கன் உனக்கு கிடைச்சிருக்கு? அப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஸோ இதுக்கு மூணுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் ஆர்டினல் நம்பர் ஆஃப் த டோக்கன் டிட் யூ கெட்? டிட் யூ கெட் உனக்கு கிடைச்சிருக்குன்னா அவங்க வாங்கிட்டாங்க இல்லையா? ஸோ டிட் யூ கெட். இதுவே which token did you get? which token did you getனாலும் எந்த டோக்கன் நீங்க கேட்க கூடாது. நம்ம ஒரு டோக்கன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது which token did you getங்கிறது எத்தனாவது டோக்கன் அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? எந்த அப்படின்னு எல்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. which token did you getனா எத்தனாவது டோக்கன் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல what number token, what number சொல்ல இல்லையா? so what number after token did you get? what number token did you get அப்படின்னா எத்தனாவது டோக்கன் உனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ எத்தனாவது அப்படிங்கிறத மூணு ஃப்ரேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆர்டினல் நம்பர், which பிளஸ் நவுன், வாட் நம்பர். ஓகே, ஸோ இதை நீங்க நல்லா ஒரு தடவை பாஸ் பண்ணி ஒன்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வரிசையில எத்தனாவதா நிக்கிற? வரிசையில் எத்தனாவதாக நிற்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
What ordinal number are you standing in the queue? அப்ப பாருங்க இது வந்து at the present எத்தனாவதா நிற்கிறாய் நின்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அப்ப கண்டினியூஸ்ல போடுறாங்க. அதுவும் என்ன present continuous. Are you standing? ஓகே கொஸ்டினா தானே கேட்க போறோம். யூ ஆர் ஸ்டாண்டிங்னா நீ நின்று கொண்டு இருக்கிறாய்னு அர்த்தம். ஸோ சப்ஜெக்டையும் அந்த பி ஃபார்மையும் இடம் மாத்திட்டீங்கன்னா அது கொஸ்டினா மாறிடும். What ordinal number are you standing in the queue? ஓகே வரிசையில எத்தனாவதா நிக்கிற? அதே போல focus on which சொல்லியிருக்கிறேன் மறந்துடாதீங்க. which கூட noun. So which queue are you standing? which queue are you standingனா நீங்க நான் சொன்ன போல எந்த queueன்னு நீங்க எடுத்துட்டு போக கூடாது. ஓகே which queue are you standingனா வரிசையில எத்தனாவதா நிக்கிற? வரிசையில் எத்தனாவதாக நிற்கிறாய்? which queue are you standing? அதே போல அடுத்து what number are you in the queue? what number are you in the queue? இதுவும் எத்தனாவது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்த எக்ஸாம்பிள், எத்தனையாவது லீவ் எனக்கு இது? எத்தனாவது லீவ் எனக்கு இது? சில நேரம் நமக்கு சிஎல்லாம் இருக்கும். இப்போ ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குதுன்னா நம்ம அதை எடுத்துப்போம். பட் இன்கேஸ் நம்ம கூட எடுத்துட்டோம்னா சம்பளத்துல பிடிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அப்ப நமக்கு சட்டுன்னு ஒரு டவுட் வரும், இது எத்தனாவது லீவு, 3ஆவதா 4ஆவதா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம what ordinal number of the leave am I in this month? what ordinal number of the leave am I in this month? ஓகே இது எனக்கு எத்தனாவது லீவு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே போல which plus noun. which leave am I in this month? which leave am I in this month? ஓகே இதுல கொஸ்டினா வரும்போது am I எப்படி பி verb சப்ஜெக்ட் இடம் மாறி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே அதே போல what number leave? what number leave am I in this month? what number leave am I in this month? இதுவும் கரெக்ட் தான். எத்தனையாவது லீவு எனக்கு இது? இது எத்தனாவது லீவு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான குயிஸ், நீ உங்க வீட்ல எத்தனாவது? நீ உங்க வீட்ல எத்தனாவது அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது எல்டரா, யங்கரா, இல்ல மிடிலா, இல்ல 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ? ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபைடு நம்பரை நீங்க எதிர்பார்க்கும் போது எத்தனையாவதுன்னு போறீங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க which யூஸ் பண்ணாலும் சரி, வாட் நம்பர், ordinal நம்பர், வாட் எவர் தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷஸ். ஓகே அடுத்து பார்க்கலாம். எத்தனையாவது ப்ரமோஷன் இது உனக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டினல் நம்பர் புழக்கத்துல கிடையாதுங்கிறதுனால நான் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஃபோக்கஸ்ஃபுல்லா விச்ன்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஸோ நான் விச்சில் தான் சொல்ல போறேன். நீங்க எனக்கு கமெண்ட்ல வாட் நம்பருக்கும் ஆர்டினல் நம்பருக்கும் கொடுங்க. ஓகே எத்தனாவது ப்ரமோஷன் இது உனக்கு? which promotion is this? which promotion is this? ரொம்ப சிம்பிள். which promotion? எத்தனாவது promotion? which promotion is this? okay which transfer is this? இது உனக்கு எத்தனாவது transfer? 3-4 வாட்டி மாத்திட்டே இருப்பாங்க நேர்மையா இருந்தா இல்லையா? சோ அது மாதிரி வாட் நம்பருக்கு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த பில்டிங்ல எத்தனாவது ஃப்ளோர்ல நீ இருக்க? எத்தனாவது ஃப்ளோர்ல நீ இருக்க? பிரசன்ட் ஃபார்ம்ல தானே கேக்குறோம். which floor are you on in this building? which floor are you on in this building? okay are you are na அந்த affirmative sentences. கொஸ்டினா கேட்கும்போது பி வர்பும் சப்ஜெக்டும் இடம் மாறி வரும். are you? okay ஸோ நீங்க வாட் நம்பருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதுவே இன்னொருத்தரை பார்த்து கேட்கிறோம். அவர் எத்தனாவது மாடியில வசிக்கிறார்? அவரு எத்தனாவது மாடியில வசிக்கிறார் கேட்கும்போது which floor does he live on? does he live on? ஓகே கொஸ்டினா வரும்போது does he dash அப்படின்னா affirmative, does he கொஸ்டின். ஓகே அடுத்து பார்க்கலாம். இந்த போட்டியில் நீ எத்தனாவது இடம் பிடித்தாய்? இந்த போட்டியில நீ எத்தனாவது இடம் பிடித்தாய் அப்படின்னு கேக்குறோம். சோ என்ன எழுதலாம்னு சொல்லுங்க. which place did you get in this competition? which place எத்தனையாவது? okay
Did you get in this competition? Didக்கு அப்புறம் எப்பவுமே V1 தான் போடணும். ஓகே, இதை நீங்க மறக்கக்கூடாது. Didக்கு அப்புறம் எப்பவுமே V1 தான் வரணும். அதனால தான் நம்ம did you get ன்னு எழுதுறோம். past tense தானே, நான் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக got போடக்கூடாது. Didக்கு அப்புறம் எப்பவுமே என்னதான் வரணும்? V1 தான் வரணும். ஓகே, so which place did you get in this competition? அடுத்து பார்க்கலாம். ஓகே, டீச்சர் மார்க் பண்ண கொஸ்டின் எத்தனாவது பக்கத்துல இருக்கு? டீச்சர் மார்க் பண்ண கொஸ்டின் எத்தனாவது பக்கத்துல இருக்கு? அப்போ டீச்சர் மார்க் பண்ணதுங்கிறது past tense. இப்போ நம்ம அதை கேள்வியா கேட்கும்போது எதுல இருக்கு அப்படிங்கிறது present formல கொடுக்கணும். ஓகே, இதுக்கு which page நம்ம டார்கெட் பண்றது என்னது? பேஜ் தானே. so which page is the question? which page is the question? the teacher marked. the teacher marked னா டீச்சர் மார்க் பண்ணது past tenseக்கு போயிடும். பட் கேள்வியான present தானே. is the question. is the question. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. நீ உங்க வீட்ல எத்தனாவதுன்னு கேட்டேன்னா, ஸோ நீங்க சரியான பதில் சொன்னீங்களான்னு நீங்களே செக் பண்ணுங்க. which child are you in your family? which child are you in your family? ஓகே, இதே போல வாட் நம்பர்ல கேட்கிறதா இருந்தா வாட் நம்பர் சைல்ட் ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலி? ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலி? ஆர்டினல் நம்பருக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, உங்களுக்கான குயிஸ். நீங்கள் எத்தனையாவது முறையாக இந்த ஊருக்கு வருகிறீர்கள்? நீங்க எத்தனாவது தடவை இங்க வரீங்க கேட்போமா? ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவர் எத்தனையாவது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார்? ஸோ நல்லா நோட் பண்ணணும். எத்தனாவது முறை அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கிறோம். 10வது தடவை, 15வது தடவைன்ற ஒரு நம்பரை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், இது எத்தனாவது தேர்தல்? இது எத்தனாவது தேர்தல்? அவர்களுக்கு எத்தனையாவது திருமண ஆண்டு விழா இது? அவங்களுக்கு இது எத்தனாவது அனிவர்சரி அப்படின்னு நீங்க கேட்கணும். ஓகே, ஸோ இதுக்கான உங்களுக்கான குயிஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.